நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இது வந்து மதுரை முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு சொன்ன கதை. ஒரு புறா வந்து நிறைய கூட்டமாக வந்து ஒரு கோயில் மேலே வந்து இருக்கும். யூஸ்வலி பார்த்திங்கன்னா கோயில் உயரமான பில்டிங்கில் பார்த்திங்கன்னா புறா வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ ஒரு கோயிலில் வந்து அவங்க இந்த ஒரு புறா கூட்டம் வாழ்ந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்திங்கன்னா கோயில் வந்து அவங்க வந்து புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதனால என்ன பண்ணுது, இந்த இந்த புறா கூட்டம்லாம் அந்த இடத்த விட்டு வெளியாக வேண்டியதாக போச்சு. ஏன்னா பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேறு இடத்துக்கு போகணுன்னு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இந்த புறாலாம் என்ன பண்ணுதுன்னா நேராக வந்து இன்னொரு ஹையான ஒரு பில்டிங் போகுது. பார்த்தா அது மசூதி. அந்த மசூதியில் இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த மசூதியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ரம்ஜான் ஃபெஸ்டிவல் நெருங்குற நேரம். அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த மசூதியை பெயிண்ட் அடிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது இந்த புறாவுக்கு வந்து கூடு இல்லை, இடம் இல்லைன்னு சொன்னோன்னே திருப்பி இந்த புறா கூடெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, கலைச்சிட்டு அது வந்து போய் ஒரு இன்னும் ஹையரான பில்டிங் வந்து ஒரு சர்ச்சில் போய் கட்டிட்டு இருக்கு. சர்ச்சில் போய் கட்டிகிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்கு வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வருது. ஸோ சர்ச்சையும் அவங்க வந்து பெயிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த புறாலாம் வந்து திருப்பி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புறாலாம் மேலேருந்து கீழே பார்த்தா இந்த மனுஷங்களாம் ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போது இந்த குஞ்சு புறா வந்து அவங்க அம்மா கேட்டுச்சா, ஏம்மா எல்லாம் கீழே சண்டை போட்டுட்ருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நம்ம வந்து சர்ச்சில் ஃபஸ்ட்டு கோயிலில் இருந்தோம், நம்ம பேர் புறா தான். நம்ம வந்து மாஸ்கில் இருந்தோம், மசூதியில் இருந்தோம், அப்போயும் வந்து நமக்கு பேர் புறா தான். நம்ம வந்து அப்புறம் சர்ச்சில் வந்து கூடு கட்டிகிட்டு இருந்தோம், அது பேரும் நம்ம புறா தான். ஆனால் கீழே இருக்கிற மனுஷங்க வந்து வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க. அவங்க அந்த மனுஷன் வந்து கோயிலுக்கு போனால் அவன் வந்து ஹிந்து, அவன் வந்து மசூதிக்கு போனால் அவன் வந்து முஸ்லீம், சர்ச்சுக்கு போனால் அவன் கிறிஸ்டியன். இந்த மாதிரி 3 ரகமாக அந்த மக்கள் பிரிஞ்சிருக்கனால தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால தான் அவங்க கீழே இருக்காங்க. நம்ம வந்து மேலே இருக்கிறனால நமக்கு வந்து ஒரே பேர் தான் புறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க வாழ்க்கை. நம்ம வந்து நம்மளே ஒவ்வொருத்தராக பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து என்னோட நம்பிக்கை எனக்கு, நான் இந்த மாதிரி குடும்பத்தில் வளர்ந்தேன், எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி குடும்பத்தில் வளர்ந்துங்க. ஓகே, அவங்க பாட்டுக்கு இருக்கலாம். ஒருத்தர் நம்ம திட்டிக்கிட்டு சாடிக்கிட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் நமக்கு எல்லாரும் மனுஷங்க தானே. நமக்கு எல்லாருக்குமே 6 அடி தான். கடைசியாக நம்ம போகிறது அந்த 6 அடி நிலத்துக்கு தான் போகிறோம். டெய்லி வாழும்போது நமக்கு ஓடுறது ரத்தம் எல்லாரும் ஒரே விஷயந்தான். எல்லாருக்கும் ஒரே மூக்கு, 2 கண்ணு, 2 காது, எல்லாத்துக்குமே ஒரே விஷயந்தான். நம்மளாம் வந்து ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டு ஈகோவில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் நம்மளும் புறா மாதிரியே ஒரே மாதிரியே இருக்கலாம். ஓகேயா?